கிறிஸ்துவுக்குள் அன்பான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் இணையற்ற திருப்பெயராலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களோடு பதிவிடுகிற 17வது காணொளி இது. இதற்கு முந்தைய சில காணொளிகளிலே யோசுவா நூலை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வினை நாம் மேற்கொண்டோம். அந்த ஆய்வின் மூலமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான போர்கள், வன்முறைகள், படுகொலைகள் இவற்றை நாம் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு புரிந்து கொள்வது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியின் அடிப்படையிலேயும் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அதை ஒட்டிய ஒரு செய்தியை நான் முதலிலே சொல்லிவிட்டு அதன் பிறகு இன்றைய காணொளிக்கு நான் செல்ல விரும்புகிறேன். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை படித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதுவரை நீங்கள் படிக்கவில்லை என்று சொன்னால் தயவு செய்து அந்த அதிகாரம் முழுவதையும் ஒரு முறை படித்து பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்திற்கான ஒரு டெஃபனிஷனோடு அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தால் பல விசுவாச வீரர்கள், பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலே வாழ்ந்த பல விசுவாச வீரர்களை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள், யோசேப்பு, மோசே, கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், இந்த பெயர்கள் எல்லாம், இந்த விசுவாச வீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த பட்டியலிலே இடம்பெறுகிறது 11ஆம் அதிகாரத்திலே. ஏன் அந்த எரிகோ கோட்டையை பிடிப்பதற்கும் கானான் நாட்டை கைப்பற்றுவதற்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்த அந்த ராகாப் என்ற விலை மாது, அவளுடைய பெயரும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நினைத்து பாருங்கள், மோசேக்கு அடுத்தபடியாக இந்த கானான் நாட்டை பிடிப்பதிலே முக்கிய பங்காற்றிய, இந்த கானான் நாட்டை சுதந்திரித்துக் கொள்வதற்குள்ள முழு ஒரு தலைமை பொறுப்பையும் ஏற்று நடத்தியவர் யார்? யோசுவா. நமக்கு நன்றாக தெரியும். யோசுவாவினுடைய புஸ்தகத்திலும் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்திலும் அதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் நன்றாக இந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள், யோசுவாவினுடைய பெயர் மட்டும் இந்த பட்டியலிலே இடம் பெறவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? மிகப்பெரிய தலைவர், அவருடைய தலைமையிலே தான் இந்த கானான் நாடே கைப்பற்றப்பட்டது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே எபிரேய நிருபத்தை எழுதிய அந்த எபிரேய ஆக்கியோன் ஏனோ தெரியவில்லை, யோசுவாவினுடைய பெயரை அவர் இங்கே குறிப்பிடவில்லை. அவர் வேண்டுமென்றே யோசுவாவினுடைய பெயரை விட்டுவிட்டாரோ என்று எனக்கு நினைக்க தோணுகிறது. யோசுவாவினுடைய தலைமையிலே நடந்த அந்த வன்முறைகள், படுகொலைகள், அவற்றையெல்லாம் ஒருவேளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ என்னவோ தெரியவில்லை. யோசுவாவினுடைய பெயர் இந்த விசுவாசிகளினுடைய பட்டியலே இடம் பெறவில்லை என்பது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. இதை குறித்த நான் எந்த கருத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை. உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுவிடுகிறேன். இஸ்ரேல் நாடு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மவுண்ட், அதற்கு மவுண்ட் ஹெர்சல் என்று சொல்லி பெயர். அந்த மவுண்ட் ஹெர்சலிலே ஒரு நேஷனல் சிமெட்ரி ஒன்று இருக்கிறது. இஸ்ரேல் நாட்டினுடைய நேஷனல் சிமெட்ரி அந்த மவுண்ட் ஹெர்சல்லே இருக்கிறது. இது எருசலேமினுடைய மேற்கு புறத்திலே உள்ள ஒரு குன்று, ஒரு மலை. அதனுடைய உயரம் ஏறக்குறைய 2736 அடிகள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த மவுண்ட் ஹெர்சல் என்ற பெயர் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை நான் இந்த காணொலியினுடைய கடைசி பகுதியிலே நான் சொல்லுகிறேன். எப்பொழுது நான் சொல்லுகிற நிகழ்ச்சி 1995 வருடம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அங்கே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூனரல் அங்கே நடைபெறுகிறது. நூற்றுக்கணக்கான நாடுகளினுடைய தலைவர்களும் 800க்கும் அதிகமான நாடுகளின் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய, அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட் என்று சொல்கிறோமே, அதுபோன்ற நாடுகளினுடைய தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த பெரியவர்களும் அந்த ஃபியூனரலே கலந்து கொள்கிறார்கள். குறிப்பிடத்தக்கவர்கள் உலகத்தில், நான் அவளுடைய பட்டியலை நான் எடுத்து வைத்திருக்கிறேன்.
நான் உங்களுக்கு சொல்லுவது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அன்றைக்கு அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த பில் கிளின்டன், அவருடைய மனைவி ஹில்லாரி கிளின்டன், அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் ஜார்ஜ் புஷ், ஜிம்மி கார்ட்டர், இவர்களெல்லாம் அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள். அவர்களோடு அமெரிக்காவிலிருந்து பல தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் நான் முக்கியமானவர்களை மட்டும் நான் இங்கே குறித்து சொல்கிறேன். எகிப்தினுடைய பிரசிடெண்ட் ஹோஸ்னி முபாரக், ஜோர்டானுடைய மன்னர் ஹுசைன், மொரோக்காவினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்துல் அஃபீஃப் ஃபிலேட், அல்பேனியாவினுடைய பிரசிடெண்ட் சாட்டே பீர்ஷா என்பது அவருடைய பெயர், ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பால் கெட்டிங், பெல்ஜியம் பிரைம் மினிஸ்டர் டெஹனே, பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் ஜான் மேஜர், கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜியன் கிரேட்டியன், டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் பால் நிரப், பிரான்ஸினுடைய பிரசிடெண்ட் ஜாக்வஸ் சிராக், ஜெர்மனியினுடைய பிரசிடெண்ட் ரோமன் ஹெர்சோஸ், இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அதாவது இந்த உலகத்தினுடைய முக்கியமான நான் சொன்ன லிஸ்ட் மிக மிக குறைவு. இன்னும் அநேக நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்க ஊர்வலம் அது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் என்ற நாடு உதயமானது 1948 வருஷம் மே மாதம் 14 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பு உலக படத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கிடையாது, பாலஸ்தீன் என்று தான் இருந்தது. ஆனால் 48 வருடத்திலே மே 14 தான் இந்த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் என்ற ஒரு புதிய நாடு தோற்றம் பெறுகிறது. அதனுடைய முதலாவது பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் டேவிட் பென் கூரியன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய பெயரிலே தான் இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய ஏர்போர்ட், அது டெல் அவீவ் என்ற நகரத்தில் இருக்கிறது. அந்த டெல் அவீவ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டினுடைய பெயர் பென் கூரியன் ஏர்போர்ட் என்பதாகும். அதாவது இஸ்ரேலினுடைய முதலாவது பிரைம் மினிஸ்டருடைய பெயரிலே அந்த ஏர்போர்ட் பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கம் பல நாடுகளில் இருக்கிறது. உதாரணமாக இலங்கையிலே உள்ள அந்த ஏர்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ பண்டார் நாயகா ஏர்போர்ட் என்று சொல்லி அதை சொல்கிறார்கள். கொழும்புவில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுக்கு பெயர் பண்டார் நாயகா. ஆக இங்கே முதலாவது பிரைம் மினிஸ்டராக டேவிட் பென் கூரியன் இருக்கிறார். அந்த வரிசையிலே 5வது பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான் இட்சாக் ரபீன் என்ற ஒரு அற்புதமான மனிதர். இட்சாக் ரபீன் 2 முறை இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். 1974 to 77, திரும்பவும் 1992 1995 வரை. ஆக இந்த 2 காலகட்டங்களிலே அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். இந்த 2வது காலகட்டத்திலே, அதாவது 92 95 வரைக்கும் 95 வரைக்கும் அவர் இருக்கிறார். 95வது ஆண்டிலே தான் அவர் படுகொலை செய்யப்படுகிறார். ஹி வாஸ் அசாசினேட்டட். அந்த நிகழ்ச்சியை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்றைக்கு இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்து, இதற்கு முன்பும் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இல்லை இஸ்ரேலிலே, அதற்கு பின்பும் இன்று வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், அருமையான மனிதர். ஆனால் அவர் அங்கே படுகொலை செய்யப்பட்டார், சுட்டு கொல்லப்பட்டார். இதனுடைய பின்னணியை நாம் சற்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றினுடைய சில பக்கங்களை நாம் புரட்டியாக வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த கானான் தேசத்திலே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவினுடைய தலைமையிலே எப்படி போய் குடியேறினார்கள் என்பதை நாம் யோசுவாவினுடைய புஸ்தகத்திலும் நியாயாதிபதியினுடைய புஸ்தகத்திலும் நாம் விரிவாக பார்க்கிறோம். அதற்கு பின்பு இஸ்ரவேலினுடைய வரலாற்றிலே நியாயாதிபதிகள், அவர்கள் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்கிறார்கள். ஆளுகை என்று சொன்னால் அவர்களுக்கு வரக்கூடிய சச்சரவுகளை தீர்த்து வைக்கிற ஒரு தலைவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் அங்கே ராஜாக்களினுடைய காலம் துவங்குகிறது, அரசர்களுடைய காலம். முதலாவது அரசனாக சவுல் அங்கே அபிஷேகம் செய்யப்படுகிறான். அதற்கு பின்பு தாவீது, அதற்கு பிறகு தாவீதினுடைய மகனாகிய சாலமோன், சாலமோனுக்கு பிறகு சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாம் ஆட்சிக்கு வருகிறான். இந்த ரெகோபெயாம் ஆட்சிக்கு வருகிற போது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிலவுகிறது. இஸ்ரவேல் மக்களின் இடத்திலே, அந்த கோத்திரங்களிடத்திலே ஒரு ஒற்றுமையின்மையாலே சாலமோனினுடைய மகன் ரெகோபெயாமுடைய தலைமையிலே ஒரு அரசும், சாலமோனுடைய பணிவிடைக்காரன், அதாவது வேலைக்காரனாக இருந்த யெரொபெயாமினுடைய தலைமையிலே ஒரு அரசுமாக இந்த இஸ்ரேல் அரசு 2 பகுதிகளாக பிரிந்து போனது என்று நாம் பார்க்கிறோம். வடக்கு பகுதி, அதற்கு இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர்.
அதை எரோபெயாம் ஆட்சி செய்கிறான். அவர்களுடைய தலைநகரம் சமாரியா. தெற்கு பகுதி, அதற்கு யூதா என்று பெயர். அதை சாலமோனினுடைய மகன் ரெகோபெயாம் ஆட்சி செய்கிறான். அதனுடைய தலைநகரம் எருசலேம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே வடக்கிலே ஒரு பகுதி, தெற்கிலே ஒரு பகுதி என்று சொல்லி 2 பகுதிகளாக இந்த ராஜ்யம் பிரிந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். வடபகுதியிலே பல அரசர்கள் ஆட்சி செய்கிறார்கள், தென்பகுதியிலேயும் பல அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை நாம் ராஜாக்கள், நாளாகமம் இந்த புஸ்தகத்திலெல்லாம் நாம் நிறைய அவருடைய செய்திகளை குறித்து நாம் படிக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தால் இந்த முதல்ல இஸ்ரவேல் ராஜாக்களை எடுத்துக்கொள்வோம். அதாவது வடபகுதி இருக்குல்லவா, இஸ்ரவேல், சமாரியாவை தலைநகராக கொண்டு பிரிந்து போன இஸ்ரவேல் என்ற அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய முதல் அரசனாக அங்கே எரோபெயாம் இருக்கிறான். அவனுக்கு பிறகு இந்த நாடாப் என்ற ஒரு அரசன், அவன் தொடங்கி பல அரசர்கள் அந்த வடபகுதியை ஆட்சி செய்தாலும் எல்லா அரசர்களுமே மிக மிக மோசமான ஒரு கொடுமையான ஆட்சியை தான் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பட்டியலிலேயே இந்த ஆகாப் என்று சொல்லக்கூடிய அரசன் மிக மிக மோசமானவனாக, கொடூரமானவனாக அவன் ஆட்சி செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக அங்கே குறிப்பிட்டு சொல்லும்படியான சிறந்த ஆட்சியாளர்கள் யாருமே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இங்கே தென்பகுதியிலே நீங்கள் யூதாவை எடுத்துக்கொண்டால், யூதாவினுடைய ராஜாக்களிலும் அபிஜா தொடங்கி செதேக்கியா வரைக்கும், செதேக்கியா தான் கடைசி அரசன், இந்த தென்பகுதியினுடைய கடைசி அரசன், யூதாவின் கடைசி அரசன், அவனுடைய வரைக்கும் நீங்கள் பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே நல்ல ஆட்சி செலுத்துகிறார்கள். உதாரணமாக ஆசா, யோசபாத், யோவாஸ், அமத்சியா, எசேக்கியா, யோசியா. இந்த எசேக்கியா, யோசியா இவர்களெல்லாம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்ற அனைவருமே கொடூரமானவர்களாக, பாகால் வழிபாட்டை ஆதரிக்கிறவர்களாக, மக்களுக்கு தீங்கு செய்கிறவர்களாகவே இந்த அரசர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்திலே இந்த வடபகுதியானது அசீரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டு அது அவர்களுடைய ஆளுகைக்கு உள்ளாக வந்துவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தென்பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாபிலோனியர்கள், பாபிலோனுடைய அரசன் நேபுகாத் நேச்சார் அங்கே படையெடுத்து வந்து இந்த யூதா ராஜ்யத்தை அழித்து அங்கே இருந்த எருசலேம் தேவாலயத்தை அவன் இடித்து தீக்கிரையாக்கி அதை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு அங்கே இருந்த மக்களை பாபிலோன் தேசத்திற்கு அவன் சிறை பிடித்து கொண்டு போய்விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஏறக்குறைய 70 வருடங்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள், பாபிலோனினுடைய அடிமைகளாக. அந்த காலகட்டத்திலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புலம்பல் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 137ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்கள். இந்த இரண்டையும் படித்தாலே இந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலே, சிறையிருப்பிலே இந்த மக்கள் எவ்வளவாக கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஏற்கனவே எகிப்திலே 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு மோசேயினுடைய தலைமையிலே அவர்கள் மீட்கப்பட்டு இங்கே வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு, அந்த பலஸ்தீன நாட்டிற்கு வந்து அவர்கள் அங்கே குடியேறி ஆட்சி செய்து கடைசியிலே இப்பொழுது அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக போய் கடைசியிலே பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் இந்த வடபகுதி மக்கள் தென்பகுதி மக்களோடு ஒட்டாமல் அவர்கள் அந்த அசிரியர்களோடையே கலந்து ஒரு கலப்பினமாக உருவெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கலப்பினம்தான் பின்னாளிலே சமாரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கலப்பினம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமாரியர்கள் யூதர்களுடைய மிகுந்த வெறுப்புக்கு ஆளானவர்கள். யூதர்கள் இந்த சமாரியர்களை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அங்கே 70 ஆண்டுகள் அவர்கள் அடிமைப்பட்டு சிறைப்பட்டு கிடந்தார்கள். அதற்கு பிறகு கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெர்சியன் கிங், பாரசீக மன்னன் கோரேஸ் அவனுடைய பெயர், அவனுடைய காலத்திலே தான் அவன் இந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்து நீங்கள் உங்களுடைய தாய் நாட்டிற்கு செல்லலாம் என்ற ஒரு ஆணையை கொடுக்கிறான். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய தாய் நாட்டிற்கு திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே வந்ததற்கு பிற்பாடு இந்த காலகட்டத்திலே ஒரு உண்மையை நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்கின்ற தீர்க்கர்கள், பல தீர்க்கர்கள், சிலர் இந்த பாபிலோன் சிறையிருப்புக்கு முன்பு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், சிலர் பாபிலோன் சிறையிருப்பின் போது தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், வேறு சிலர் பாபிலோன் சிறையிருப்பிற்கு பின்
அதாவது திரும்பி வந்து விட்டார்கள் அல்லவா பாலஸ்தீன நாட்டிற்கு, அப்போது தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். எனவே இந்த ஒரு சிந்தனை மனதிலே வைத்தால்தான் அந்த தீர்க்கர்கள் சொல்லுகிற செய்தியினுடைய தாக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பின்னணி இல்லாமல் தீர்க்க தரிசன புத்தகங்களை படித்தால் நாம் பல நேரத்திலே குழம்பி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த பின்னணியை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். சிறையிருப்புக்கு முன்பு, சிறையிருப்பின் போது, சிறையிருப்புக்கு பின்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இப்போது எஸ்ரா நெகேமியா அவர்களுடைய தலைமையிலே இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி மீண்டுமாக அவர்களுடைய காலத்திலே ஆலயம் திரும்ப கட்டப்படுகிறது, பல்வேறு விதமான புரட்சிகளெல்லாம் அங்கே நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தால் ஒரு காலகட்டத்திலே இந்த இஸ்ரவேல் தேசமானது பாரசீகர்களுடைய ஆட்சிக்கு கீழாக வந்துவிட்டது. அதற்கு பிற்பாடு கிரேக்கர்களினுடைய ஆட்சிக்கு கீழே வந்தது. அதற்கு பிறகு ரோமர்களின் ஆட்சிக்கு கீழே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கின்ற வரைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்கள் தனி ராஜ்யமாக தங்களுக்கென்று அரசர்கள் இல்லாமல் மற்ற அரசர்களுடைய ஆதிக்கத்தின் கீழேயே வாழ்ந்து வந்தார்கள் என்பதுதான் மிகவும் சோகத்திற்குரிய ஒரு காரியமாகும். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ரோமர்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த ரோம அரசர்களினுடைய ஒரு நிதியாகத்தான் அங்கே ஏரோது என்ற பெரிய ஏரோது என்று சொல்கிறோமே, அந்த ஏரோது மன்னன் இருந்தான். இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், யூதருக்கு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அவனுக்கு போகிறது. எனவே தான் அவன் 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லும்படி உத்தரவிடுகிறான். இதெல்லாம் நமக்கு நன்கு தெரிந்த சம்பவங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அங்கே இந்த ரோம பேரரசர்கள் கிறிஸ்தவர்களையும் குறிப்பாக யூதர்களையும் பயங்கரமான துன்புறுத்தலுக்கு ஆளாகினார்கள். எனவே இந்த யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்று மட்டுமல்ல, இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பல யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்றைக்கும் பாலஸ்தீனாவிலே இந்த பாலஸ்தீனியன் கிறிஸ்டியன்ஸ் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான யூதர்கள், யூத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ரோமர்களுடைய காலத்திலே இந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் இழைக்கப்படுகிறது, மிகப்பெரிய துன்புறுத்தல்கள் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நீரோ என்ற மன்னனை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். ரோம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த போது அவன் வயலின் வாசித்து கொண்டிருந்ததாக ஒரு கதை சொல்லுவார்கள். கொடுமையான ஒரு அரசன். அதற்கு பிறகு டொமித்தியான் என்ற ஒரு அரசன், அவனுக்கு பின்னர் ஆன்டியோஸ் பயஸ் என்ற ஒரு அரசன், அதற்கடுத்து தீத்து என்ற ஒரு அரசன். இந்த தீத்து ராயனுடைய காலத்திலே தான் அவன் ஒரு மிகப்பெரிய படையை கொண்டு எருசலேமை வந்து தாக்குகிறான். ஏனென்றால் இந்த எருசலேமில் இருந்த யூதர்கள் அன்றைக்கு இருந்த ரோமர்களிடத்திலே பலவிதமான கலகங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த கலகத்தை அடக்குவதற்காகத்தான் இந்த தீத்து என்ற ரோம பேரரசன் மிகப்பெரிய ஒரு படையோடு வந்து எருசலேமை அழித்து, எருசலேமில் இருந்த யூதர்களை கொன்று அழித்து ஆலயத்தை சுட்டெரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளிலே அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொன்னார், இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அது அப்படியே நடைபெற்றது. எப்படி தெரியுமா? இந்த எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் இடித்ததோடு மட்டுமல்ல, தீயிட்டு கொளுத்தினார்கள். தீயிலே கொளுத்தின போது அந்த எருசலேம் தேவாலயத்திலே தங்கத்தினாலே செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் அதில் இருந்தன. எனவே இந்த தங்கம் எல்லாம் உருகி அந்த கட்டடத்தினுடைய கற்களுக்கிடையே அவை போய் ஒட்டி கொண்டன. எனவே அந்த தங்கத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கற்களை எல்லாம் ஒவ்வொரு கற்களாக தட்டி அந்த தங்கத்தை எடுத்ததாக வரலாறு சொல்கிறது. ஆண்டவர் சொன்ன வாக்கு அப்படியே நிறைவேறியது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது அப்படியே நிறைவேறியது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பும் இந்த யூதர்கள் பல்வேறு விதமான கலகங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஒரு சில நேரத்திலே சில வெற்றிகள் கிடைக்கிறது, ஆனால் பெரும்பாலும் தோல்வியே மிஞ்சுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யூதர்களுடைய வரலாற்றை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காணொளிகள் போதாது. கடவுள் எனக்கு பலனை கொடுப்பார் என்று சொன்னால் தனியாக முழுமையாக இந்த இஸ்ரவேலருடைய வரலாற்றை நான் பல காணொளிகள் மூலமாக அதற்கென்றே தனியாக காணொளிகளை பதிவிட நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் அதை நான் உங்களோடு பதிவிடுவேன். இப்பொழுது இந்த யூத மக்கள் ரோமர்களாலே துன்புறுத்தப்பட்டு ஒரு காலகட்டத்திலே அவர்கள் அங்கே வாழுவதற்கே இயலாது என்ற ஒரு நிலையிலே உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் பல்வேறு நாடுகளிலே இருந்தபோது அந்தந்த நாடுகளிலே இருந்து
அவருடைய முக்கியமான ஒரு தொழில் என்ன தொழில் என்று சொன்னால் வட்டிக்கு பணம் கொடுப்பது, மணி லெண்டர்ஸ். மிகவும் இந்த யூதர்கள் கஞ்சர்களாகவும் வட்டிக்கு பணம் கொடுப்பவராகவும் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஷேக்ஸ்பியர்னுடைய நாடகத்தில் த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்று ஒரு நாடகம், அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸிலே ஷைலாக் என்று ஒரு கேரக்டர் வரும். இந்த ஷைலாக் என்ற கேரக்டர் அவன் வட்டிக்கு பணம் கொடுக்கிறவனாக, அந்த பணத்தை கட்ட முடியாத போது தான் அவன் பழி வாங்குகிறவனாக மாறுகிறான் என்று சொல்லி அந்த கதை வரும். அதை குறித்து இங்கே விவரித்து சொல்ல இடமில்லை. ஆக இந்த ஷைலாக் என்பவன் ஒரு யூதன். ஆக அந்த யூதர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஷைலாக் என்ற கேரக்டர் ஒரு மிகப்பெரிய பாடம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் எங்கு சென்றாலும் இந்த யூத மக்கள் தங்களுடைய அந்த யாவேனுடைய வழிபாட்டையும் தாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற இந்த எண்ணத்தையும் அவர்கள் விடாமல் இருந்தார்கள். எப்படியாவது நாம் மீண்டும் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய தாய் நாட்டிற்கு போய் சேருவோம் என்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே துளிர் விட்டு கொண்டே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையிலே தான் தியோடர் ஹெர்சல் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவர் தான் இந்த ஜயோனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டை ஆரம்பித்தவர். அது என்ன ஜயனிசம் மூவ்மெண்ட்? அதாவது உலகம் முழுக்க சிதறி இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லோரும் மீண்டுமாக தங்களுடைய தாய் பூமியான பாலஸ்தீனாவிற்கு வந்து சேர வேண்டும் என்பதற்கான ஒரு விதையை விதைத்தவர் தான் இந்த தியோடர் ஹெர்சல் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அதற்காக பல விதமான திட்டங்களை தீட்டினார். அதை குறித்தெல்லாம் இங்கே விளக்கி சொல்ல நமக்கு நேரம் போதாது. மிகப்பெரிய காரியங்களை செய்தார். அவர் மரிப்பதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தையும் எழுதுகிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் தான் த ஜூயிஷ் ஸ்டேட் என்பதாகும். அதாவது இஸ்ரவேலருக்கு என்று ஒரு நாடு என்பது அவருடைய கனவாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1896 அவர் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். அவர் எழுதி சரியாக 52 வருடங்களுக்கு பிறகு 1947 மே மாதம் 48வது வருஷத்திலே இந்த இஸ்ரேல் என்ற புதிய நாடு உதயமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஹெர்சல் என்பவர், தியோடர் ஹெர்சல் என்பவர் ஒரு மரண சாசனம் ஒன்றை எழுதிவிட்டு அவர் மரித்தார். என்றைக்காவது ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்று அந்த பூமி கிடைக்கும், அப்படி கிடைக்கிற காலத்திலே என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய தாய் மண்ணான அந்த எருசலேமிலே நீங்கள் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு மரண சாசனம் எழுதிவிட்டு அவர் மரித்து போனார். அது நடந்தது 1949வது வருடத்திலே. அதாவது இஸ்ரேல் என்ற புதிய நாடு உருவான பிறகு அவருடைய எலும்புகளை அங்கே இருந்து எடுத்து கொண்டு வந்து எருசலேமிலே உள்ள ஒரு மவுண்ட், அங்கே தான் அவரை அடக்கம் செய்த, அவருடைய எலும்புகள் அடக்கம் செய்யப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதற்கு பெயரும் சூட்டப்பட்டது. அதுதான் த மவுண்ட் ஹெர்சல் என்பது. நான் இந்த காணொலியின் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, மவுண்ட் ஹெர்சல் என்பது. இந்த மவுண்ட் ஹெர்சலிலே தான் இப்பொழுது இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த இட்சாக் ரபீன் அவர்களுடைய அந்த ஃபியூனரல் நடைபெற்றது. உலகத்தினுடைய பல்வேறு தலைவர்கள் பில் கிளின்டன் உட்பட அதில் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் இந்த இஸ்ரேல் நாடு உருவான விதத்தை குறித்து இங்கே விளக்கி சொல்ல எனக்கு நேரம் போதாது. இஸ்ரேல் நாடு உருவானதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஏனென்றால் அங்கே ஏறக்குறைய ஒரு 1800 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அங்கே காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இந்த பலஸ்தீனியர்கள். இவர்கள் இஸ்லாம் மதம் தோன்றிய பிற்பாடு பெரும்பாலான பலஸ்தீனியர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆக இவர்களுடைய பூர்வீக பூமி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீனம் தான். ஏனென்றால் ஏறத்தாழ 1800 வருடங்களாக அந்த பூமியிலே அவர்கள் வசித்து வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்கோ சிதறிப்போன அந்த யூத மக்கள், பல்வேறு நாடுகளிலே சிதறி இருந்தவர்கள், அவர்கள் இப்பொழுது இந்த இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பூமிக்கு திரும்பி வருகிறார்கள். இதற்கு அடிப்படையாக அமைந்தவை இந்த முதலாவது 2வது உலகப் போர்கள். இந்த உலகப் போர்களிலெல்லாம் இந்த யூதர்கள் எந்தெந்த நாடுகளிலே இருந்தார்களோ அந்தந்த நாடுகளினுடைய இராணுவத்திலே சேர்ந்து அந்த நாடுகளினுடைய வெற்றிக்காக அவர்கள் போரிடுகிறார்கள். இதில் பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், அவர்கள் எதிரணி நாட்டிலும் இருப்பார்கள், மற்ற நாட்டிலும் இருப்பார்கள். அதனால் சில நேரத்திலே யூதர்களை அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட இருந்தது. ஆனால் எப்படி இருந்தாலும் இவர்கள் அந்தந்த நாட்டிற்கு விசுவாசமாக இருந்தபடியினாலும் 2வது உலகப் போரின் போது இந்த ஹிட்லர் என்ற கொடுங்கோலன் யூதர்களை கடுமையாக துன்புறுத்தி 60 லட்சம் யூதர்களை கொன்று ஒழித்ததாலும் உலகம் முழுக்க இந்த யூதர்கள் மேலே ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்பட்டது. எனவே ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டு இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு உருவானது. ஆனால் அங்கே பூர்வ காலமாக 1800 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாலஸ்தீன மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இவ்வளவு நாட்களாக இங்கே குடியிருக்கிறோம்,
எங்களை விட்டுவிட்டு ஒரு புதிய தேசம் உருவாவதா, அது யூதர்களை கொண்டு ஒரு புதிய தேசம் உருவாவதா என்று சொல்லி அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்றைக்கு இந்த இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்டதோ அன்று முதல் தொடர்ந்து இந்த பாலஸ்தீனர்களுக்கும் யூதர்களுக்குமான சண்டை தொடர்ந்து நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சண்டையிலே 1967 வருடத்திலே நடைபெற்ற ஒரு சண்டை மிக மிக முக்கியமான ஒரு போர். அந்த போரிலே முக்கியமான பங்காற்றியவர் இந்த இட்சாக் ரபீன் என்ற இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர். அன்றைக்கு அவர் இஸ்ரேலுடைய படையிலே முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேலருக்கு அது கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய பகுதி, காசா ஸ்டெப் என்று சொல்லக்கூடிய பகுதி, கோலன் குன்றுகள் என்று சொல்லக்கூடிய பகுதி, இவை எல்லாவற்றையும் இஸ்ரவேலர் பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பு பார்த்தால் ஒரே போராட்டம். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய புதிதாக உருவாக்கப்பட்ட நாடை காப்பதற்காக அவர்கள் போரிடுகிறார்கள். இந்த பாலஸ்தீனியர்கள் தாங்கள் அனாதிகளாக்கப்பட்டு விட்டோம், தங்களுக்கு என்று ஒரு நாடு வேண்டும், நாங்கள் இங்கே 1800 வருடங்களாக நாங்கள் குடியிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள். பல்வேறு தீவிரவாத இயக்கங்கள் தோன்றுகின்றன. ஹமாஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்கள் எல்லாம் அப்போது தோன்றியவை தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாலஸ்தீன மக்களினுடைய ஒரு மாபெரும் தலைவராக உருவானவர் தான் யாசர் அராஃபட். அவர் ஒரு ஆர்கனைசேஷனை அவர் துவக்குகிறார். அதனுடைய பெயர் தான் PLO, பாலஸ்டீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்பது. எனவே இந்த PLOவுக்கும் யூதர்களுக்கும் எப்போதுமே ஒத்துப்போகாது மிகப்பெரிய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் நம் ஆரம்ப காலம், பூர்வீக காலத்தை நாம் சென்று பார்த்தால் இந்த யூதர்களும் இந்த பலஸ்தீனியர்களும் வேறு யாருமல்ல, சகோதரர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எதிரிகளாகி ஒருவரையொருவர் தாக்கி கொள்கிற ஒரு மிகப்பெரிய பரிதாபமான நிலைக்கு வந்துவிட்டது. தொடர்ந்து சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தீவிரவாதமான செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான், இந்த காலகட்டத்திலே தான் இட்சாக் ரபீன் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். அவர் பார்க்கிறார், இந்த தேசம் அமைதியின் தேசமாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமானது. இட்சாக் ரபீன் அவர் சொல்லுகிறார், த லேண்ட் ஃப்ளோயிங் வித் மில்க் அண்ட் ஹனி ஷுட் நாட் பிகம் எ லேண்ட் ஃப்ளோயிங் வித் பிளட் அண்ட் டியர்ஸ் என்று சொல்லுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்திலே கண்ணீரும் இரத்தமும் ஓடக்கூடாது என்று சொல்லி அவர் நினைக்கிறார். எனவே அவர் பல்வேறு விதமான அமைதி முயற்சிகளை அவர் மேற்கொள்கிறார். பல உலக தலைவர்களோடு, அன்றைக்கு அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த பில் கிளின்டனோடு கைகோர்த்து பல சமாதான முயற்சிகளை அவர் மேற்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சமாதான முயற்சியினுடைய ஒரு கட்டமாகத்தான் எந்த இரண்டு பேரும் ஒரு பயங்கரமான எதிரிகளாக பார்க்கப்பட்டார்களோ, இங்கே பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் யாசர் அராஃபத், இங்கே யூதர்களுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இட்சாக் ரபீன், ரெண்டு பேரும் எதிர் துருவங்கள், எதிரிகள், எனிமீஸ். ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பில் கிளின்டனுடைய தலைமையிலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பீஸ் அக்கார்டு, ஒரு அமைதி பிரேரணையை அவர்கள் அங்கே உருவாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நடந்தது 1993 வருடம். 1993 வருடத்திலே வாஷிங்டன் டிசியிலே இருக்கக்கூடிய அந்த பில் கிளின்டனுடைய மாளிகையினுடைய ரோஸ் கார்டன் என்ற பகுதி, அந்த ரோஸ் கார்டன் என்ற பகுதியிலே இங்கே பரம வைரிகளாக, எதிரிகளாக கருதப்பட்ட இட்சாக் ரபீனும் யாசர் அராஃபட்டும் கைகுலுக்கிக் கொள்கிறார்கள். அதாவது இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை, இந்த வெஸ்ட் பேங்க், காசா போன்ற பகுதிகளை பாலஸ்தீனர்களுக்கே விட்டு கொடுப்பது, அவர்கள் ஒரு தனி நாடை அமைத்து கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அங்கே யாசர் அராஃபட்டும் இந்த பக்கத்தில் இட்சாக் ரபீனும் அவர் இரண்டு பேரும் கைகுலுக்கிக் கொள்கிறார்கள். உலகமே அந்த காட்சியை வேடிக்கை பார்த்தது. அநேக மக்களுடைய கண்களிலே கண்ணீர், அநேக மக்கள் கரங்களை தட்டி அந்த காட்சியை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த வரலாறு மாற்றி அமைக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பூமியிலே சண்டையும் யுத்தங்களும் தீவிரவாத செயல்களும் இனிமேல் நடக்கப் போவதில்லை. இனிமேல் ஒரு மிகப்பெரிய சமாதானம் வரப்போகிறது என்று சொல்லி எல்லோரும் நினைத்தார்கள். அந்த சமாதான ஒப்பந்தம், அந்த உடன்படிக்கையிலே இந்த இரண்டு தலைவர்களும் கையொப்பமிட்டு அவர்கள் தங்களுடைய கைகளை குலுக்கி அவர்கள் உலகத்திலே உள்ள எல்லோருக்கும் தங்களுடைய அந்த ஒரு ஒற்றுமையை அவர்கள் காட்டியதை உலகமே வியந்து பாராட்டியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அன்றைக்கு பில் கிளின்டன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வாசகத்தோடு இன்றைய காணொலியை நான் முடிக்க விரும்புகிறேன். பில் கிளின்டன் சொன்னார், "The sounds we had today, once again as in ancient Jericho, was of trumpets toppling walls, the walls of anger and suspicion between Israel and Palestinian, between Arab and Jew. This time, praise God, the trumpets heard not the destruction of the city, but its new beginning" என்று சொல்லி சொன்னார். அன்றைக்கு எரிகோவை தகர்ப்பதற்காக கிதியோன் தலைமையில் ஒரு கூட்டம் 300 பேர் போனார்கள் அல்லவா? தீவட்டியும் மண் சட்டியும் எடுத்துக்கொண்டு அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்த அந்த சத்தத்தை அன்றைக்கு கேட்டோம். அது ஒரு எதிர்ப்பினுடைய சத்தம். ஆனால் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியினுடைய சத்தமாக அது மாறி இருக்கிறது என்று சொல்லி உலகம் அனைத்திற்கும் முன்பாக ஒரு பெரிய ஒரு அறிக்கையை பில் கிளின்டன் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இது நிலைத்ததா என்று சொல்லால் இல்லை. 93 இது நடைபெறுகிறது. அதற்கான மிகப்பெரிய முயற்சி எடுத்தவர் இட்சாக் ரபீன், ஒரு மாபெரும் தலைவர். தி பிகினிங் ஆஃப் எண்ட் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. நீங்கள் முடிந்தால் அதை வாங்கி படித்து பாருங்கள். ஒரு மிகப்பெரிய தலைவர். சமாதானம் வேண்டும், இந்த பூமியிலே சமாதானம் வேண்டும் என்று போராடிய ஒரு தலைவர். ஆனால் 93 இந்த சமாதான உடன்படிக்கையிலே அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள். 94வது வருடத்திலே யாசர் அராஃபட்டுக்கும் இட்சாக் ரபீனுக்கும் சைமன் பெரஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்த இன்னொருவருக்கும் 3 பேருக்கும் சேர்ந்து அந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசும் கிடைக்கிறது. 93 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. 94 இட்சாக் ரபீனுக்கும் யாசர் அராஃபட்டுக்கும் நோபல் பரிசு கிடைக்கிறது. ஆனால் 95ஆம் ஆண்டிலே அந்த டெல் அவீவ் நகரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதான பேரணியை அவர் நடத்துகிறார். அந்த பேரணியை நடத்திவிட்டு அவர் மேடையிலிருந்து இறங்கி அவருடைய காரிலே ஏறப்போகிற போது அவர் சுட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சுட்டு கொல்லப்பட்டார். ஏனென்றால் இந்த யூதர்களுக்கான ஒரு சமாதான ஒப்பந்தத்தை அன்றைக்கு இருந்த பல யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த யூதர்களுடைய உரிமைகள் பறிபோய்விடும், நம்முடைய நாட்டை நாம் இழந்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே ஒரு யூத இளைஞனாலேயே அவர் சுட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சமாதானத்திற்காக யாரெல்லாம் இந்த உலகத்திலே முன்னெடுக்கிறார்களோ, முன்முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட முடிவுதான் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகள் மட்டும் இருக்கின்றன. நேரமின்மையால் நான் இதை அடுத்த காணொலியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் பதிவிடுகிற காணொலிகள் எவையுமே நாம் கேட்கப்பட்டிருக்கிற, நாம் தொடங்கி இருக்கிற கேள்விகளுக்கு பொருத்தமில்லாததல்ல. எல்லாவற்றிற்கும் தொடர்பு இருக்கிறது. அதை நாம் கடைசியிலே நாம் கண்டுகொள்ளலாம். தொடர்ந்து என்னோடு பயணிங்கள். நன்றி.